அறம்நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ், இயக்குனர் நடிகர் அமீர், சேலம் ஆர் தமிழ்செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா. நாள் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை. இடம் அம்பிகா எம்பயர் 3 ஸ்டார் ஹோட்டல், வடபழனி, சென்னை. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. உடனே புக் பண்ணுங்க. புக்கிங் கான்டாக்ட் 6383515655. பஃபர் டின்னரோட டீடைல்டா பல விஷயத்தை பேச போறோம். புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க, நிறைய பேசலாம். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர், நாம் தமிழர் அமைப்பினுடைய மாநில முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 தொடர் நீங்கள் நாம் தமிழரில் தொடக்க காலத்திலிருந்து பயணித்து வந்தவர். தொடர்ச்சியாக தமிழ் தேசியம், ஈழ விடுதலை என்று அந்த அரசியலை முகாமியாக கொண்டு அந்த அமைப்பு சென்று கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த வேளை திடீரென ஒரு பெரியார் எதிர்ப்பு, ஆடிட்டர் குருமூர்த்தி அடிக்கடி சந்திக்கிறாங்க, தினமலரோட டைப் இருக்குது. எனக்கு என்னமோ இது வேற மாதிரி போகுதே, ஒரு இந்துத்துவத்துக்கும் பாஜகவுக்கும் பலியாகிறதுக்காக திராவிட எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான அப்படி ஒரு அச்சத்தையும் ஐயப்பாட்டையும் வெளிப்படுத்தி நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக பல பேர் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நடிகை விஜயலட்சுமி விவகாரம், கோர்ட் கேஸ் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த விவகாரம்லாம் உங்களுக்குலாம் நீங்கள் கட்சியில் இருக்கும்போதே தெரியுமா? இல்லை, விவகாரம் தெரியும்னா அவங்க அதான் அண்ணனே சொல்கிறாரு, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல, அவரே சொல்கிறாரு எனக்கு நெருக்கம், அவங்க விரும்பி தான் வந்தாங்கன்னுலாம் இப்போ சமீபத்தில் பேட்டியிலையும் கூட கொடுத்தாங்க. அவங்க வந்து வாழ்த்துக்கள் படத்தில் வந்து அவங்க நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கேரக்டராக அவங்க நடித்தாங்க. அவர்கிட்ட தான் உதவியாளராக மாதவன் இருப்பார். அப்போ வந்து இயக்குனருக்கும் ஒரு நடிகைக்கும் என்னமான தொடர்போ அந்த தொடர்பு தான். மற்றபடி வந்து அவங்க எல்லாத்துட்டையுமே நல்லா பழகுவாங்க. நாங்களாம் அப்போ நான் இணை இயக்குனராக இருந்தேன், என்னுடைய நண்பர் பாரதிவாணன் அவங்ககிட்ட தான் அதிகமாக பேசுவாங்க சீமானண்ணனை விட. ஏன்னா நமக்கு உங்களுக்கு விஜயலட்சுமி தெரியும், நல்லா தெரியும். ஆனால் அவங்க எதுலேயும் இந்த 14 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் என் பேரை எங்கேயும் சொன்னதில்லை. நான் ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு முன்னே இருந்த உறவில் நான் எங்கேயுமே குறுக்க போகல. அது ஆதரிச்சும் சரி எதிர்ச்சும் சரி நம்ம போகல. அவங்க ஆக்சுவலி அவங்க வந்ததே வந்து படம் முடிக்கும் போது ஒரு படம் முடிச்சுட்டு போய் ஒரு 6-7 மாதம் தொடர்பே கிடையாது. அதுக்கு பிறகு அவங்களுடைய அக்காவுடைய திருமண இதில் விவாகரத்து ஆகிடுது. அவங்களுடைய பையனை வந்து அவங்க கணவர் தூக்கிட்டு போயிடுறாரு. அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு வந்தவங்க தான் அவங்க. அதில் பழக்கானாங்க, அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதுக்குள்ளே நடந்து தான் எல்லாம் மீடியாவில் தெரியுது. நீங்கள் பார்க்குற மாதிரியே தான் அந்த அந்த ஆடியோ, நான் கேடு கட்டவன் பொட்டாட்டின்னு அவர் பேசுனதெல்லாம் இந்த பொதுமக்கள் பார்க்குற மாதிரி தான் நாங்களும் பார்த்தோம். அதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு உறவுங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து நம்ம போய் உள்ளே மூக்கு நுழைச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது தெரியாது. நான் வந்து சந்தேகப்பட்டுலாம் வெளியே வரல. பாரதிய ஜனதாவோட உறுதியாகி தான் வெளியே வந்தீங்க. ஒரு அசூமிங்கில் ஒரு கருதுகோளில் முடிவெடுக்கிறவங்க கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட 2021 இவருடைய பாதை மாறிக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் ஓரளவுக்கு அனுமானித்தோம். அதை சரி பண்ணிடலான்னு நினச்சோம். ஆனால் அண்ணனோட நெருக்கமாக இருக்க திரையுலகத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி பெரியவர்கள்லாம் அவன் பாதை மாறுறான்டா, நீங்கள் பக்கத்தில் என்ன அப்படிலாம் ஒரு காலம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு சினிஃபீல்டில் இருக்கவங்களே சொன்னாங்களா? திரையுலகத்தில் இருப்பவங்க ஏற்கனவே இவரோட பெரியாரிய தமிழ் தேசியவாதிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, சரி நீங்களாம் இருக்கீங்க, நம்பிக்கையில் தான் இருக்கோம், ஆனால் இல்லைன்னா அப்படிலாம் மாறி போக முடியாதுன்னா ஒரு 2002 வாக்கில் நாங்கள் எங்களுக்கு அதை 2022 வாக்குலேயே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கொரோனா கட்டம் சரி பண்ணிடலான்னு நினச்சோம். ஏன் காரணம் என்னென்னா, அவர் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் முதல் அமைப்பையே அமைப்பாக்கல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாங்கள் கட்டமைப்பு குழுவில் கட்சி 16 வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தேர்தலில் நிற்கல. ஆரம்பிச்சிருந்து மக்கள் போராட்டங்கள் இதான் நடத்திட்டுருப்போம். தேர்தலில் நின்ன உடனே 1.1 விழுக்காடு வாக்கினோடனே கட்சியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுக்கு முன்னால் என்ன, நாங்களே போவோம், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா பேசி ஊரில் நீங்கள் பழக்காமனா நீங்கள் ஒரு அமைப்பை கட்டுங்க, நீங்கள் பொறுப்பிடுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் சேர சேர இது வந்து முறைப்படியான ஒரு கட்டமைப்பு தேவைப்படுதுன்னு கட்டமைப்பு குழுவாக அதில் 17 பேர் போடுறாங்க. ஆனால் யாருமே வேலை செய்யல. நாங்கள் ஒரு 6 பேர் தான் வேலை செஞ்சோம். நான், ராஜேந்திரன், அன்பு தென்னரசு, வழக்கறிஞர் சுரேஷ், ராவன் அண்ணன், வெற்றிக்குமரன், மதுரை வெற்றிக்குமரன், ஹுமாயூன் கபீர், இவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிக்கும் பெண்கள் அமுதா நம்பி 234 தொகுதிக்கும் நாங்கள் போகாத இதே இல்லை. இரவு பகலாக பயணப்பட்டு போட்டு வரோம். போட்டு கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்டமைப்புக்குள்ளேயே கலைக்கிறார். யார்கிட்டையுமே கேட்கல, அவராக முடிவு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த 6-7 பேர்த்துக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் தொடர்பில் இருக்கான். சீமானண்ணனோட தொடர்பு இருக்க முடியாது. ஏன்னா தொடர்பு தெரியும், ஒரு தலைவர் எவ்வளோ இது எடுக்க முடியல. அப்போ எங்களோட தொடர்பு இருக்கும்போது நாங்கள் உறவுகளோடு, அதாவது உறுப்பினரோட நெருக்கமாக இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்தை வெளியே அனுப்புறதுக்கான வேலை நடக்குது. ஆமாம்.
நாங்கள் வெளியே தான் அனுப்பப்பட்டாங்களா அவங்க? ஆமாம்மா அவங்க அவங்க புலம்பல. இல்லை, அவங்க வந்து அந்த கட்டாயத்துக்கு நெருக்கி தள்ளப்பட்டாங்க. அவமானப்படுத்துறது, அவனை சந்திக்காதது, கூட்டத்துக்கு நான் போக வேணான்னு சொல்றது, அவனை கூப்பிட அந்த வேணாம். தேர்தலுக்கு பிறகுதான் மக்களவை தேர்தலுக்கு இல்லை, மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி முன்பு. முன்பு அந்த நெருக்கத்தில். ஆ, ஆ, ஆ. அப்போ அவங்கள என்னதான் இருந்தாலும் அவன் வந்து கல்யாண சுந்தரம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம், ஆனால் ராஜீவ்காந்திலாம் கட்சி ஆமா ஆமா ஆரம்பிச்ச தொடக்கத்துல முக்கியமான இருந்தே நாம் தமிழர் பேர் அவன் வைக்கும் வந்து அண்ணன் சீமானுக்கு முன்னே இந்த தமிழ் தேசிய அரசியல்ல 2009 பாராளுமன்ற தேர்தலில் பாசனத்தை எதிர்த்து நின்னாங்க அறிவுச்செல்வன். ஆமா, இது யாருமே இது எதுக்காக சொல்லணும்னா அண்ணனால் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள் இல்லை நாங்க. ஆமா, ஒரு அரப்பாலாம் பிரச்சாரம் செஞ்சார்ல. ஆமா ஆமா, அரப்பா இவரு வெள்ளையன் வந்தாரு. அதாவது அன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு இருக்க சிவகங்கை மாணவர்கள்லாம் ம். அந்த நேரத்துல நம்ம உங்களுக்கு தெரியும் இன அழிப்பு போர் ஆமா, நடக்கும்போது 2009 அதுக்கு முன்னே நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது முத்துக்குமாருடைய நினைவில் அண்ணன் சிறையில் இருக்கும்போதே ராஜீவ்காந்தி பாமரன் மூலியமா எனக்கு தொடர்பு. அப்போ வந்து வழக்கறிஞர்களாக இருந்த நெல்லை சிவகுமார், மதுரையில் இருக்க வெற்றிக்குமரன், புதுக்கோட்டை முத்துக்குமார், மைக்கேல், தடா ராசா, ஆவல் கணேசன், காமராஜ் வழக்கறிஞர், மருதநாயகம், பழநெடுமாறன் கூட இருக்காரு. இப்ப பழநெடுமாறன் எல்லாரும், அதாவது ஈழ விடுதலை எடுத்து அப்போ வந்து தன்னுடைய ஒரு ஏன் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருப்பாங்க, ஏன் ஈழ விடுதலை மார்க்சிஸ்டுகள் அந்த நேரத்தில், ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஓரளவுக்கு அதுக்கு இணக்கமாக ஈழ விடுதலையை ஆதரிக்க மாட்டாங்க, தமிழ் ஈழம்ங்கிறதே ஆதரிக்க மாட்டாங்க. இங்க நீங்க தமிழர் அரசு தமிழ் தேசியம் பேசுறதே ஆதரிக்க இந்திய தேசிய அரசியல் இருந்தாங்க. ஆனால் சிபிஐயில் அந்த நிலைப்பாடு இல்லை. ஏன்னா 2009 அந்த போராட்டத்துக்கு முன்ன 2008 அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகம் முழுக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உண்ணாவிரதம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னே நடந்த அவங்களுடைய அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் ராஜேஸ்வர் ராவ் அப்போ வந்து பொதுச் செயலாளர், அவர் மூலியமாக அண்ணன் டி ராஜா, மகேந்திரன் இவங்களுடைய வற்புறுத்தின் காரணமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2008 ஒரு ட்ரெயினே எடுத்துகிட்டு கண்ணீர் தூதுவோம்னு டெல்லிக்கு வந்து நாங்கள் போராட்டத்துக்கு போயிருந்தோம். அதில் முதல் பேனர் எங்களுடைய உறவுகளை அழிக்காதே, ஸ்ரீலங்காவுக்கு வந்து உதவாதேன்னு தான் நாங்கள் பேனர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ட்ரெயினே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்படி வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்போ வந்து அண்ணன் வந்து விருப்பமில்லாதான் இருந்தார். ஜெகத் கஸ்பர், மணிவன் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளுமை, பயங்கரமா இவருக்கு வந்து எங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் அண்ணன் மேல இருக்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசத்துல ஒரு கொள்கைவாதி அப்படி இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஆனா அது ரெண்டும் சேர்ந்ததா தான் இருக்கு. பாதிக்கப்பட்டு எதுவுமே கேட்கலையே. ஏன்னா மற்றவங்களாம் 2009 தான் அவருக்கு பழக்கம். ஆனா நாங்க அதுக்கு முன்னே இருந்து ஐயா பழநெடுமாறன் நடத்துற கூட்டம்னா, மாமா தமிழ் முழக்கம் சாகுல் மீது நடத்துற போராட்டம் சுபவியோட தானே இருந்தாரு. ஆமா இருந்தார், சுபவியோட. ஆமா ஆமா, அவர் இங்க தேனாம்பேட்டையில் அலுவலகம் இருந்ததுல. ஆமா, தமிழ் காமராஜர் அரங்கம். ஆமா, இப்பவும் இருக்குது அது. கருஞ்சட்டை தமிழருக்கு திருப்பி வந்தீங்கன்னா அங்க இருந்து தான் அவர் வராரு. ஆனா முதல்ல இந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு விதையை ஊன்றியவர் தான் 2007 ஹோட்டல் தமிழகம்னு சொல்லி நாகப்பட்டினத்துல வச்சிருக்காரு. கொளத்தூர் மணி என்ன இவங்களாம் நடத்துன மிகப்பெரிய கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய், மாப்பிள்ளை நீ வந்து உன்னோட பேச்சு திறமை நல்லா இருக்கு, நம்ம ஒரு இயக்கம் கட்டணும்னு முதல் விதையை போட்டது அவர் தான். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இதுல விருப்பமே இல்லை, நான் சினிமா எடுக்க வந்தவன், எனக்கு அரசியலே வேணான்னு தான் சொல்லிட்டாரு. அமைப்புக்காக நாங்கள் பல முறை மணிவண்ணன் ஐயா வீட்டில், காமராஜருடைய அலுவலகத்தில், அண்ணனுடைய ஆசிரியராக இருந்தார், அவருடைய மகன் அலாவுதீன் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார் தேனாம்பேட்டை எல்டம்ஸ் ரோட்ல. அந்த ஆபத்துல கூடி பேசும்போது வேணான்னு தான் சொன்னார். கட்டாயத்தின் பேரில் அதோடைய என்ன தேவையை கருதி அன்றைக்கு புறச்சூழலும் அப்படி இருந்தது. இவர் வந்து முதல்ல இலங்கை ஈழத்துக்கு போயிட்டு வந்து 2008 செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனமும் தயாரிப்பாளர் சங்கமும் நடத்தின ஈழத்தமிழுக்கு ஆதரவான ஒரு மாநாட்டில் பேசி தான் இவர் முதல்ல கைது செய்யப்படுறார். இவரும் அமீரும், இயக்குனர். ஆமா ஆமா, அதுல ஒன்று அமீர் தான். சத்யராஜும் அதுல இல்லை கைதாகல. இல்லை இவங்க 2 பேரும் தான் கைதாகிறாங்க. கைதாகி ரிலீஸ் ஆகும்போது திரையுலகத்தையே நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். அப்போ வந்து தமிழில் ஆதரவு உதவி இயக்குநர்கள் குழுவே ஒன்று இருந்தது. அப்படிலாம் போய் ஆரம்பிச்சு வரணும்னு இவர் தமிழறிவுமணியா வந்தார், பல ஆளுமைகள் தீரன் வந்தார், ஐயநாதன், நல்லதுரை, வேலை செயல்படுறவங்களாம் ஒவ்வொருத்தராக இவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போயிட்டே இருக்கும்போது கூட எங்களுக்கு புரியல. ஏன்னா எவ்வளோ பெரிய, ஆனால் 2012 பாரதி ராஜா கண்டுபிடிச்சிட்டார். அப்படியா? ஆமா ஆமா, கண்டுபிடிச்சு ஜூனியர் வெளில நாற்காலிக்கு ஆசைப்படும் இயக்குனர் அப்படின்னு ஒரு கட்டுரையை எழுதிட்டார் சீமானை பத்தி. ஆமா, அப்பயே சொல்லிட்டாரு. ஏன் அவர் நேத்து என்ன சொல்றாரு, என்னடா விஜயலட்சுமி உடைய ஒப்பாட்டியா வச்சுக்க சொல்றாளா, கேட்டிருப்பீங்க நீங்க அவர் சொன்ன வார்த்தை. கேட்டேன் அப்படின்னு எங்க அப்பா பாதிராஜா கேளுங்க அப்படிங்கிறாரு அவரு. அது சொல்றேன்,
சொல்லும்போது நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட. நானும் 5 விழான்னு அண்ணன் கூட உதவியாளராக இருந்தார். அவர் சிபிஎம் அவர். என்னங்க இது மாதிரிலாம் சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் அப்போ இயக்குனர் சங்கத்தில் இருக்கோம். அண்ணன் வந்து அமீர் அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் இயக்குனர் சங்கத்துக்கு, இவர் தலைவர். அப்போ நான் படிச்சுட்டு கேட்குறேன், என்ன எப்படி சொல்றேன்? ஆமாடா, நான் காவிரி பிரச்சனைக்கு கூப்பிட்டு போனேன் நெய்வேலிக்கு. இந்த விஜயகாந்த் கைதாயிட்டான், இவனை வந்து ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட்டு வந்தான், இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறோம். அப்ப பாரதிராஜா ரஜினிகாந்தை பத்தி பேசுனது அவ்வளவு இதாச்சு. நெய்வேலியில் நடந்தது தானே. நெய்வேலியில ரஜினிகாந்த் கருப்பாடுன்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆச்சு. அந்த மாதிரி அவர் உணர்வோட இருப்பார் அவரு. இப்ப அவருக்கு உடல்நிலை ரொம்ப இப்ப உடல்நிலை சரியில்லை. அப்படிலாம் வரும்போது எல்லாருடைய, அதாவது மக்களிடம் அறிமுகமானவர்கள், அவர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரா விளக்கும் போது கூட எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் விளக்கும் போது இவங்க ஒண்ணுமே, உண்மையிலே இவங்க 2 பேரும் எந்த தவறும் செய்யல. நல்லா பேசி கைத்தட்டல் வாங்கினார்கள், ஒரு தவறை தவிர வேற எதுவுமே செய்யல. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, அப்பவே நாங்க எதிர்த்தோம். நானும் புகழேந்தி மரன் தம்பி ராவணன்லாம் போய் பொதுச் செயலாளர் வீட்டுக்கு போய் அவங்களை நீக்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்னோம். அவரும் அதை கேட்டுட்டார். கலைக்கோட்டை தான் போய் சந்திச்சோம். மாமா போகும்போது மாமாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்பதான் கொரோனாவில் போய் சாவறாரு. சீமானே நாங்க வந்து நிர்பந்தப்படுத்தி அந்த முடிவை மாத்த வச்சிட்டோம். அவங்க விலகி போய் ஒரு பேட்டி கொடுத்துட்டு மறுநாள் சேர்த்துக்கலாங்கிற நிலைக்கே நாங்க கொண்டு வந்தோம். ஏன்னா கட்சியிலிருந்து யாரும் போகக்கூடாது தான். நீங்கள் மக்களோடு எந்த அளவுக்கு உறவு வைத்துக் கொள்கிறீர்களோ அப்பதான் கட்சியே வளரும். அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணற்ற செயற்பாட்டாளர்கள் எல்லாத்தையுமே திட்டமிட்டு பண்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நிர்வாக சிக்கல். நீங்க இன்னைக்கு தான் காளியம்மாள் வரைக்கும் வந்து நிக்குது. இப்ப காளியம்மாள், நத்தன் சிவசங்கரன், நீங்க பாத்தீங்களா காரைக்குடியில மாறன், இவங்க எல்லாம் போறதுக்கு என்ன காரணம்? அப்ப நீங்க ஒரு இடதுசாரி, பெரியாரிய, தமிழ் உணர்வு, ஈழம் இந்த தத்துவத்திலிருந்து வந்து அது உங்களை சீமான நோக்கி தள்ளுச்சு. ஆமா, புரியுதுங்களா? காளியம்மாள் போன்றவர்களுக்கு வெளியேறதுக்கு காரணம் இண்டிவிஜுவல் இஷ்யூவா, கொள்கை பிரச்சனை? அண்ணனுடைய பயம். இவரா அடிச்சு விரட்டுறாரு. 2022 அந்த அம்மாவை அனுப்பிவிட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல, அந்த பிசுறுங்கிற ஆடியோ எல்லாம் திட்டமிட்டு தான் வெளியிடுறாரு. அது அவரே சொல்லிட்டாரு. அது திட்டமிட்டு சாட்டை துறைமுகனால் வெளியிடப்பட்டது அது. ஏன்னா அவனும் அவமானப்படுத்தணும்னு தான் பேசிட்டு வரும்போது சாட்டை துறைமுருகனுக்கு யாரும் எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவரே திட்டமிட்டு பரப்புன்னு தான் இது. 2 முறை கைது செய்யப்பட்டு உளவுத்துறையை கையில் எடுத்துருச்சு. நீங்க இப்போ ஒருத்தரை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இப்போ நம்ம வந்து வெளியே வந்துடணும். அவர் வெளியே போக மாட்டார். காரணம், அவர் 2 தடவை அண்ணன் நீக்கிறத உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு பழி வாங்கணும் சீமானுங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு நிகரா யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவரை எல்லாத்தையும் அவர் வெளியேற்றிட்டு இருப்பார். சாட்டை துறைமுகன் சீமானன்ட்ட சொல்லி. ஓ சரி சரி சரி. அவரோட இதுதான் காளியம்மாலாம் 2 வருஷத்துக்கு முன்னே வெளியே போக வச்சுட்டாங்க. இதை வந்து கட்சியில் இருக்க பெரும்பான்மையான முதன்மை களப்பணியாளர்களுக்கு, பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே தெரியும். நாங்க அதை அந்த அம்மா கிட்ட போய், தங்கச்சி நீ அவசரப்படாது, இது மாதிரிலாம் அவச்சொல் வரும், இது வரும், நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னோம். அது பொறுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப மேலும் மேலும் இந்த ஆடியோ வருது. நாங்க கூட அதை என்ன பண்றோம், மற்றவங்கலாம் சொல்றாங்க அது ஏஐ அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாங்க. ஆனா அவரே சொல்றாரு, நான் பிசுருமே மசுருமே அப்புறம் உசுருமன்னு அவர் சொன்ன உடனே நேற்றுதான் ஏஐன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தா அது எல்லாத்துக்கும் இதாயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே, அதாவது கட்சி விட்டு நீங்க ஒரு 1000 பேர் இருக்கான், ஒரு ஆள் இருக்கான், வெளியே போகிறான் 500 பேர்னா 500 பேர் துரோகி ஆகிட முடியாது. ஒரு ஆளுடைய செயல்பாடாக தான் வெளியே போகிறான். அப்போ அந்த ஒரு ஆள் தான் பெரிய துரோகி. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே தமிழ் தேசிய சிந்தனையோடு இங்கே வரவனை ஏதாவது இந்த இனத்துக்காக பண்ண முடியாதா, இந்த இனத்துக்காக உயிரே கூட கொடுத்துடலான்னு உழைச்சிட்டு இருக்கோன்னே நீங்கள் வெளியே போகிற வைக்கிறீங்க. எதுக்காக வெளியே போகிறோம்? அதெல்லாம் நிர்வாக சிக்கல், உங்களுடைய பயம். ஆனால் எங்களுக்கு நீ வந்து அது கூட நம்ம மாற்றிடலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுக்குழுவில் முடிவெடுத்து அண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாற்றிடலாம். ஆனா என்றைக்கு நீங்க பெரியாரை ஒழிப்பது தான் என் முதல் நோக்கம்னு சொல்றீங்க நீங்க, அப்பதான் நான் வந்து இது வந்து அண்ணன் சீமானுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து இல்லைன்னு. ஏன்னா கட்சியில பல பேத்துக்கு பெரியாரை முற்றிலுமாக நிராகரிப்பது, ஏன்னா நீங்க எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் தெரியும். இல்ல, கட்சி தொடக்கமே பெரியார் எதிர்ப்புல இருந்து தொடங்கல. இல்ல, அவர் இல்லையே. 2012 கூட பெரிய கூட்டம் போட்டிருக்கோம், 14 கூட்டம். நீங்க 2024 டிசம்பர் 24 இந்த 2024 இவரே பேட்டிக்கு பெரியாருடைய நினைவு நாள் இப்ப பேசுறாரு. பெரியார் ஒழிகன்னு சொல்ல நான் கட்சி ஆரம்பிக்கல, பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுங்க. திராவிட ஒழிகன்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. தமிழ் தேசியம் வாழ்க. இவரே திராவிட எனக்கு பங்காளிலாம் சொல்லுவாரு திடீர்னு. அதாவது அது எப்ப பிரச்சனை வருதுன்னா, இவர் வந்து கட்சி ராஜா வந்து பெரியார் சிலை உடைப்பாங்க, ஆமா மண்டையை தொட்டுப்பாரு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க அண்ணன் தம்பி பிரச்சனை. நீ இடையில, அது எங்க பங்காளி சண்டை, இடையில வந்தா வடையும் மண்டன் பேசினவரு. இதெல்லாம் எப்ப மாறுது அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய நெருக்கம் இவருக்கு அதிகமாகும் போது. எந்த வருஷம்? 2022 இருந்தே இவருக்கான தொடர்பு இருந்து நாங்கள் லைட்டாக கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு
இவருக்கே செட் பண்ணி அனுப்புகிறாங்க. இவருக்கு என்னன்னா ஒரு ஜோசிக்காரரை விட்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வெளியே சொன்னால் ஒரு தாயத்து போடுறாரு, இதெல்லாம் போட்டால் உன்னை எதிரி துரோகிலாம் காட்டி கொடுத்துரும், இதை போட்டுக்குன்னு அவரை விட்டு. நான் அப்போ கூட பக்கத்தில் இருந்த இன்னொரு என் நண்பர்கள் சொல்கிறாரு, டேய் பார்த்துக்குப்பா உனக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி தேர்தலில் கூட சீட்டு கிடைக்காது போட்டு. ஏன்னா அப்படி இருக்கிற ஆள் இல்லை இவர். அண்ணன் கூட நான் பழகிறது வந்து அவர் ஒரு சர்ச்சைக்கு கூட போனது கிடையாது. ஏன்னா அவர் கிறிஸ்துவர அண்ணன் வந்து கிறிஸ்தவர், அவர் இதுக்கே போனது கிடையாது. இல்ல அவர் வந்து கிறிஸ்தவ நம்பிக்கைலாம் கிடையாது அவருக்கு. நான் பழக எனக்கு இமயம் டிவில கொடுத்த பேட்டியில எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஓப்பனா அதான் சொல்லிருக்காரு. இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டதல்ல பரிணமிக்கப்பட்டதுங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறேன். அப்ப வந்து அவர் பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்டா இருந்தாரு. இப்ப வந்து அவரு தெரியும் முப்பாட்டன் முருகன்கிறாரு, துண்ணூறு அதை வச்சிருக்காரு. தாண்டி அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதை விட போய் சங்கினா சக தோழன்கிற வரைக்கும் வந்து நின்றுட்டாரு. ரஜினிகாந்த் போய் பார்த்துட்டு வர்றாரு. ரஜினி ஏங்க பார்த்தாரு? அதான் அவர் சொல்ற கருத்து வந்துன்னா யார் கூட போறாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு முன்னே வந்து ரஜினி திட்டு ரவீந்திரன் துரைசாமியோட ஏற்பாட்டுல. ரவீந்திரன் துரைசாமி யாரு? தான் ஒரு RSS அவரே சொல்லிக்கிறார். அவர் தொடக்கத்துல இருந்தே ரவீந்திரன் துரைசாமி சீமானோட ரஜினியோட பிஜேபி தொடக்கத்துல இருந்தே இருக்காரு. இது புதுசு கிடையாது. பேட்டியில பேசும்போது அவர் அதையும் மறுப்பது இல்லை. அப்ப எல்லாம் அதாவது நான் சொல்றேன் 2018-19 வரைக்கும் கூட இந்த கொள்கை ஓரளவுக்கு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த வாக்கு விழுக்காடுகள் அதிகமாக இதை எப்படியாவது கேபிட்டலைஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இதை ஒரு பொருளாதாரமா ஒரு மூலதனமாக மாத்துங்கன்னு சொல்லும்போது சரி இவர் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீ வந்து அவருக்கு ரவீந்திரன் துரைசாமிக்கு என்னன்னா அவர் தொடர்ந்து பேட்டியை பார்த்தீங்கன்னா சீமானண்ணனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து அவரை வீழ்த்துவதும் வன்மத்தோடு விஜயை பேசி வீழ்த்துவதும் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. எந்த இது பார்த்தாலும் தெரியும். ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சேர்ந்தவங்க அவரை பத்தி ஒரு வார்த்தை எங்கேயும் பேசுறது இல்லை. ஆனா இவரா போய் விடுவாரு, விஜய்க்கு அது இல்லை இது இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒருவர் அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு மார்க்சியம் படிச்சிருக்கணும் பெரியாரியம் படிச்சிருக்கலாம் அவசியம் இல்லை. அது ரெண்டாவது. எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற மனசு இருந்தா போதுமா போதாதான்? அதை விளக்குவதற்கு தான் இந்த கோட்பாடு இந்த தத்துவங்கள் போராட்டத்திற்கு வலிமை கொடுத்ததுக்கு தான் இதெல்லாம் தேவை. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத அண்ணன் தான் முதலமைச்சர். அண்ணன் என்ன சொல்றாரு சீமான் அண்ணனை? பாரதிய ஜனதாவினுடைய துணையோடு 2026 முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடியதற்கு நான் டெல்லியில் பேசி கொண்டிருக்கிறேன் பேசுறார். இது மறுப்பே தெரிவிக்கலையே அண்ணன். அப்ப நமக்கு அதனால நான் வந்து சந்தேகத்தின் பாரால் உறுதியாக இல்லை. இவர் வந்து தினமலர் கோபால்ஜியை போய் சந்திக்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். குருமூர்த்தி போய் சந்திச்சது எனக்கு நீங்க கூட போலையா? நான் கூட போகல. அப்ப யாரு கூட்டிட்டு போனாரு? அதாவது நான் தான் கூட போய் இது போகும்போது தான் எனக்கு தெரியும். போகும்போது இது என்ன இதா இருக்குன்னு கோபால்ஜி சந்திக்க போனாரு. ஏன் சந்திக்கணும்னு கேட்டேன். திமுக வீழ்த்த பயன்படுவாங்க நம்மளுன்னு சொல்றாரு. திமுக வீழ்த்திட்டு அவன் நம்மளை வளர்ப்பானா நம்மளை வீழ்த்துவானான்னு கேட்குறேன். அதெல்லாம் நான் வரமாட்டேன்ட்டோம். திருப்பி இடைத்தேர்தல் இருக்கும்போது அவரா வந்தார். அப்புறமேட்டுக்கு அவர் தெரிஞ்சிட்டார். அதுக்கு முன்னாலும் அண்ணனா இருந்தாரு. அதனால எங்க போனாலும் எங்களை இல்லாத போக மாட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சூழ்ச்சி மிக்க தலைவரா மாறினதுனால யாரும் இல்லாத அவரே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க 2022 பாஜக தொடர்புல இருந்து நாங்க ஐயப்பட்டு வெளியே வந்தோம், உறுதிப்படுத்திக்கிட்டு வெளியே வந்தோங்கிறீங்கல்ல. இல்ல சரி பண்ணின்னு நினைச்சோம். அதெல்லாம் வேணாம். நமக்கு வந்து தமிழ் தேசியத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இனத்தினுடைய மொழிக்கு நிலத்திற்கு எதிரி ஆரியம் தானே ஒழிய திராவிடம் இல்லை. திராவிடம் வந்து இப்ப இந்த நூற்றாண்டில் தோன்ற கருத்தியல். தோன்றுகிற போது கூட அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்தியல் இல்லை. அது உங்களுக்கு தெரியும். 2 பேர் வந்து புருஷோத்தம நாயுடு சுப்பிரமணியன் வழக்கறிஞர்கள் வந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது வந்து நடேசன் பேருக்கு அந்த காலத்துல வந்து ஒரு சாதியை சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அது வந்து நீதி கட்சி வந்து ஐயா நடேசனாரும் MN நாயரும் PT தியாகராயரும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து இவர் கலைச்சு தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ஜஸ்டிஸ் கட்சி அந்த பேப்பரை வச்சு தான் அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது. அப்படி வரும்போது எல்லாம் அது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல. பார்ப்பனர்கள் அப்போ 2 புத்தகம் வருது. அது எதாவதுன்னா பார்ப்பனர் அல்லாதவருடைய இனமும் இந்திய ஆட்சிப்பணி திட்டமும் அதற்கான விளைவுகளும் தீர்வுகளும் 2 புத்தகம் வருது. அதுல இருந்து தான் அதை படிச்சுட்டு எல்லாம் வந்து வீறு கொண்டு எழுந்து இது இந்த அளவுக்கு வந்து நிற்குது. அது நீதி கட்சி இருந்தால் அதுக்கப்புறம் ஐயாவை இந்த 1938 தானே அந்த பொறுப்புக்கே வராரு ஐயா பெரியார் அவர்கள். அதுக்கு முன்னாடி நீதி கட்சி தோத்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸ்ல இருக்காரு. 20ல இருந்து 37 வரைக்கும் நீதி ஆட்சிக்கு இருக்கு. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான். அதாவது சாகரவரி சொன்ன ஒரே தலைவர் பெரியார். 38ல சொன்னாரு. அதுக்கப்புறம் நடுவில் அவர் வந்து திராவிட நாடு திராவிடம் சொல்றாரு. இடையில போயிட்டு அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இறுதி வரை சாகும்போது சொன்ன தமிழ்நாடு குத்திக்கோங்க, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பச்சை குத்திக்கோங்க அப்படி வந்தவர். அப்ப திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு தமிழ்நாட்டினுடைய இதுக்கு எதிரான இது கிடையாது.
தமிழருடைய அனைத்துக்கும், தமிழ் மொழிக்கு, இனத்துக்கு, நிலத்துக்கு எதிரி ஆரிய பார்ப்பனியம், வைதீக பார்ப்பனியம் தான். அதுதான் இத்தனை 6 ஆண்டுகளாக சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. இதை அந்தந்த காலகட்டத்தில் தற்காத்தவர்கள், திருவள்ளுவர் வந்தார், அது கொண்ட ஐயா வள்ளலார் வந்தார், எல்லாம் அதுக்கப்புறம் ஐயா திருமூலர் காலத்துல அங்கதான் திராவிடங்கிற வார்த்தையே சங்கராச்சாரிய, அதாவது ஆதிசங்கரர் அவர்கள் இது திருஞான சம்பந்தரை தான் திருநாவுக்கரசர் திராவிட சிசு அப்படின்னு சொல்றதுல தான் ஆரம்பிக்குது. ஆனா உண்மையிலே என்னன்னா ஆதிசங்கருக்கே அங்க காசியில தீட்சை கொடுத்துரு விஸ்வநாதங்கிற பறையர் தான் ஐயா அயோத்தியாசர் பண்டிதர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவங்க சொல்ற ஆதி பறையர்கள், ஆதி குடிகள் அவ்வளவு ஞானம் மிக்கவனாக எல்லாத்துலயும் இருந்திருக்கான். இல்லைன்னா ஆதி சங்கருக்கு எப்படி அவன் தீட்சை கொடுக்க முடியும், ஞானம் கொடுக்க முடியும்? அவனுக்கே ஞானம் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கான். அது வந்து வரலாற்றில் அவரெல்லாம் பறிக்கப்பட்டு சுருங்கி இன்னைக்கு அவன் தாழ்த்தப்பட்டவன் ஆயிருக்கான். அவனுக்கான விடுதலையை வென்று கொடுக்கறது தான் தமிழ் தேசியம். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்னு ஐயா தமிழரசன் சொல்லி தான் என்ன அந்த புரட்சி அகச்சூழலும் புறச்சொல்லும் முகிழ்வதற்கு முன்னால் அது ஆயுத இது எடுத்து அது எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்பதுக்கப்புறம் தான் ஐயா புலவர் கல்வி பெண் வந்து மக்களை அரசியல் படுத்தி அனைதிரட்டி வெல்லாமல் இது ஆயுதத்தை தேசிய அரசியல் திராவிட கருத்தியல இவ்வளவு தெளிவா உறுதியா நீங்க இருந்திருக்கீங்க. அவர் தொடர்ச்சியா திராவிட எதிர்ப்பு பேசும்போது சரிப்படுத்திடலாம் நம்ம இல்ல. திராவிட எதிர்ப்பு எப்ப பேசினா நீங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப பேசுவார். நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் 75-80 விழுக்காடு பெரியாரிஸ்டுகளும் திராவிட சித்தாந்தத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் பிடிப்புள்ளவர்களும். தமிழ் முழக்கம் சாகுல் அமீது மாமா யாரு, மணிவண்ணன் ஐயா யாரு, எங்களுடைய போதாத காலம் என்னன்னா 2 பேர் இறந்துட்டாங்க. இல்லைன்னா இவர் இந்த அளவுக்குலாம் நோக்கி போயிருந்தார். ஆனா நான் இப்ப இறுதி காலத்தில் மணிவண்ணன் ஐயா அண்ணன் மீது அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வார்த்தைகள் சொன்னார். நம்ம தெரியாத இந்த விசை செடியை வளர்த்து விட்டோம், இது வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அவலமா வந்து நிற்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இது எல்லாத்துக்குன்னா அந்த பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நாங்கெல்லாம் வந்து அப்படி இருக்க மாட்டார் அண்ணன், இருக்கக்கூடாதுங்கிற ஆசையில அப்படி வந்தோம். இல்ல இப்ப இந்த கருத்தில் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த ஆமைக்கறி விவகாரம் வருது இல்ல, இது பல ஆண்டுகளா வந்துட்டு இருக்கு. ஆமைக்கறி AK-47 ஏதோ 57 நான் சுட்டேங்கிறாரு. அங்க வந்து அரிசி கப்பல சுட்டு பழகுடா அண்ணன் எனக்கு கொடுத்தாரு, சாப்பாடு எனக்கு பரிமாறினாரு, இட்லிக்குள்ள கறி. இதெல்லாம் ரொம்ப ஒரு சிறுபலத்தனமா, என்னடா உண்மைக்கு மாறான கருத்தை சொல்றாரு. உங்களுக்கு அவர் மீது சந்தேகம் வரலையா? இல்ல, ஏன் வரல அப்படின்னா அவர் அண்ணன் வந்து தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்திக்க போகும்போது அந்த பயணத்திட்டை ஒழுங்குபடுத்தி அனுப்புனதுல நான் தான் அது முதன்மையான ஆளா இருந்தேன். 2008 பிப்ரவரி 8ஆம் தேதி தான் அவர் போறார். அதுக்கு முன்னே நாங்க போறதுக்கான வேலை திட்டம். அங்க வந்து சேரலாதன்னு கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவர் வந்து எங்களுக்கு நெருக்கம். அது ஒரு பெரிய கதை, அதை சொன்னா சரியாகவே சொல்லணும். அப்போ இவர் போயிட்டு வந்த போதெல்லாம் இந்த இதை எங்ககிட்ட சொல்லலை. இந்த மாதிரினா தலைவரை சந்தித்தோம், 2 முறை சந்திச்சார். முதல் முறை வந்து அவர் சொன்னது தான் 30-40 நிமிஷம் சந்திச்சிருப்போம். 2வது முறை வந்து 10-12 நிமிஷத்துலேயே சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போதே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது தான் நம்ம நம்ப முடியும். அப்போ கூட நான் சொன்னேன், அவருக்கு வந்த ஃபோட்டோலாம் வந்து உண்மையான ஃபோட்டோ தான், அது மெயிலில் தான் வந்தது. அவர் 6 புகைப்படம் வந்தது. அதனால் இவர் மேலே இருக்க இந்த விமர்சனத்தினால் நான் அது ஒரு வரலாற்று நிகழ்வு, அது பொய்யா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அது கட்டமைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த நேரத்தில் இவர் வந்து சொன்னதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அப்படி நடந்து கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் போராட்ட காலத்தில் எது போராடுவதற்கு மக்களுக்கு பயன்படுமோ அதை தான் நீங்கள் சொல்லணும் ஒழிய இது எந்த விதத்தில் மக்களுக்கு பயன்படும். அவர்கள் வந்து அமைதியான காலகட்டத்தில், பேச்சுவார்த்தை நடந்த காலகட்டத்தில் ஆட்சி அவர்களே நடத்தி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு உபசரிப்பு முறை, விருந்தோமல் முறை தமிழரிடம் இருந்ததுன்னு சொல்வதற்கு பயன்படும். ஆனால் நம்ம போனது போரினுடைய துவக்க காலத்தில் போனோம். நம்ம அந்த நேரத்தில் போகும்போது இது மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுதுன்னா, எப்படி ஆயிடுச்சுன்னா தலைவரை வந்து ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரியும் அவர் வந்து ஒரு 5 ஸ்டார் செஃப் மாதிரியும் நம்ம சொல்லல, நீங்க வந்து மாட்டான் அப்படி நினைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? அது எங்க அதெல்லாம் சொன்னீங்களா அண்ணே, இப்படி எல்லாம் வெளியே சொல்றீங்களே, வேற மாதிரி சொல்லுங்க. நாங்க சொல்லுவோம், சில விஷயத்தெல்லாம் அவர் கேட்பாரு. நீங்க அவருடைய பின்னாடி நீங்க பாருங்க, இந்த 1 ஆண்டு காலமா தான் நாங்க பின்னாடி இல்லை, பின்னாடி வந்து நானும் போல இந்த மாதிரி வெற்றி குமரன் உமாயின் எல்லாம் தான் நிற்போம். எந்த பிரச்சனை எதுனாலும் அவர் தப்பா சொன்னா நான் இடுப்புல குத்துவோம். அப்படியே அவர் சிரித்துட்டு சரியா இருப்பாரு. மேடையில பேசுறாரு, இதுல வேன்லாம் பேசுறாருன்னா கீழே கால் வந்து ஏதாவது தப்பா பேசினா காலை பிடிச்சி அழுத்துவோம். நான் சரியா இருந்தா அவர் என்னை கீழே எட்டி உதப்பாரு, நம்ம கீழே எட்டி உதப்பாரு. அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அன்னைக்கு நைட்டு வந்து பேசும்போது அண்ணே நீங்க இது பேசியிருக்கூடாதுண்ணே, இது தப்பு, நீங்க வந்து ஒரு சங்கினா செருப்பை தூக்கி காட்டின போது கூட அந்த அளவுக்கு கோபமா அப்படின்னா அது உணர்வு சரியா இருந்தாலும் அந்த செருப்பை தூக்கி காட்டிடக்கூடாதுண்ணே. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாற்று
அரசியலுக்கான ஒரு தலைவராக சொல்லி வளர்ந்துட்டு வரும்போது நமக்கு ரொம்ப பக்குவம் தேவை. ஏன்னா எந்த இடத்துலையும் தலைவர் வந்து நம்மளுடைய தலைவர் பிரபாகரன் வந்து கண்ணிய குறைவான ஒரு வார்த்தையை கூட அவர் பயன்படுத்துறதே இல்லை. இது வந்து நடைமுறையிலையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அறிவுமதி அண்ணா ரொம்ப நெருக்கம். அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சந்திரிகா அம்மையார் இருக்கும்போது இவர் ஒரு கவிதை எழுதுறாரு. அடியே அடியே சந்திரிகா என் இனத்தை கொள்றிய முந்திரிக்கா அப்படிங்கலாம் கவிதை எழுதும்போது கவிதை பண்ணான்னு பாட்டு என்ன கவிஞரே, என்ன ஒரு பெண்ணை வந்து நீங்க இவ்வளவு அவமானம் அந்த பாட்டே வெளியிடாத விட்டாரு, அந்த கவிதையே வெளியிடாத விட்டாரா? அப்ப நீங்க தலைவருக்கு வந்து சிங்கள பேரினவாத அந்த அரசியல் மீது தான் அவர் வெறுப்பு ஒழிய சிங்கள மக்கள் மீது அவருக்கு வெறுப்பு இல்லை. சிங்கள உடைபோட்ட இராணுவத்துல சண்டை போடும்போது கூட புலிகள் சுட்டு அவன் இறந்துட்டா அதற்கு மரியாதையோடு அவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த காலில் போய் 8 விதைக்குது உடை கிழிக்குது அப்படி இருக்கவே இருக்கலாம். அவனும் அவன் இனத்துக்காக போராடிய இராணுவ வீரன் என்று அப்படி ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு வீரன் பேரை சொல்லிட்டு இருக்க நம்ம இவ்வளவு கண்ணி குறைவா நடத்தக்கூடாதுன்னு அவருக்கு பல தர நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். சில டைம் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். இப்போ நாம் தமிழர் கட்சி தம்பிங்க யார் ஒருத்தருமே நீங்கள் பெரும்பாலும் தலைவர் பணின்னு போட்டோ இல்லை தலைவருடைய படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோ போய் மது கடையில் மது வாங்குறதோ போய் பிடிக்கிறதோ கிடையாது. எங்கள் கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது பெருமையான விஷயம்தான். நீங்கள் கூட்டம் முடிஞ்சு கூட அந்த குப்பைகளை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். ஊர்வலம் போதுன்னா அங்கே அவ்வளோ மதுக்கடை இருந்தாலும் கூட 100 விழுக்காடு பசங்க போய் அப்படி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் உணர்வு பூர்வமாகவே தலைவர் நம்மளும் ஒரு புலிகள் மாதிரியான ஒரு நினைச்சிக்கிட்டு வரவங்களை மடைமாற்றம் பண்ணியது வந்து அண்ணன் தான். எங்கன்னா நீங்க வந்து பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிராக நிறுத்தினீங்க பாருங்க. ஆமா ஆமா. அவர் தலைவரே சொல்றாரு, ஒரு தேசிய இனம் தன்னுடைய விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள ஒரு இனத்தை பழித்து கொண்டு வெல்ல முடியாது. அப்ப நீங்க மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட அவன் திராவிட சித்தாந்தம் வச்சிருந்தாலும் சரி இல்லை வலதுசாரி சித்தாந்தமான இவனா வச்சாலும் அவனையும் உங்கள் கருத்தை சொல்லி நீங்கள் அவனையும் தமிழ் தேசிய கருத்தின் பால் திருப்பி அணிதிரட்டி தான் நம்ம இதை வெல்ல முடியும் இல்லைய. அதுதான் சொல்றான், மக்களோடு உறவாடினால்தான் கட்சியை வளருங்கிறான். நீ வெறுப்பரசியலை வெறுத்தினா அவன் எப்படி நமக்கு வருவான்? யாரை வச்சு நம்ம வெல்ல முடியும்? உலகத்தில் நடந்த மாற்றங்கள்லாம் சிறு குழுக்களால் தான் இந்த மாற்றம் வந்ததுனால அந்த சிறு குழுக்கள் பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வில் கலந்து விட்ட அந்த புரட்சியை கொண்டு வர முடியும். என்ன சொல்றாரு? ஏன் புரட்சினா என்னன்னு லெனின் சொல்றாரு, இதுவரை நடந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்ற சூழ்நிலைக்கு கோடான கோடி மக்கள் வருகிற போது புரட்சி சாத்தியமாகுங்கிறார். அதனால தான் புரட்சியை ஏற்றுமதி பண்ண முடியாதுங்கிறாரு. வேற நாட்டுக்கு போய் புரட்சி நான் பண்ண முடியாது, இங்கேயே அந்த அகச்சூழலும் புறச்சூழலையும் நம்ம உண்டாக்கணும். மணிவண்ணன் அவர்கள் வந்து சீமானோட இவருக்கு எப்போ கேட்டா எங்க அப்பாங்கிறாரு. அவர் தான் கடைசியில் நாம் தமிழர் குடி போத்தாங்க. ஆனா மணிவண்ணன் அடிப்படையில் ஒரு பெரியாரிய சிந்தனை, கடவுள் மறுப்பாளர், கம்யூனிஸ்ட். அப்படிப்பட்ட அவர் வந்து திமுக அதிமுகன்னு பெருசா ஆதரித்தது இல்லையே ஒழிய திராவிட சித்தாந்த பெரியார் சித்தாந்தத்தை உடைய அவர் சீமானை முழுமையா ஆதரிச்சாரா? ஒண்ணு நம்மளே முதல்ல என்ன புரிஞ்சுங்கன்னா, இப்ப மார்க்சியம் அது மார்க்சால் மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை. மார்க்ஸ் ஏங்கல்ஸும் ஒரு வடிவம் கொடுத்தாரு இல்லையே. அதுக்கு முன்னே கெகல், அதுக்கு முன்னே பாயர் பார்க்கு அப்படியான எடுக்கிற ஜூஸை எடுத்து தான் அவர் 1848 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவங்க கலெக்டட் ஒர்க்ஸு மூலதனம் இதெல்லாம் எழுதினாங்க. அப்போ மார்க்சியம் ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா அது மார்க்சியர்களுடைய தவறாதான இல்லையா, அந்த தத்துவம் தப்பாகாது. அது மார்க்சியத்தினுடைய ஒரு பிழை வருதுன்னா அது மார்க்ஸோடைய பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. அதை மாதிரி பெரியாருங்கிறவர் வேற, திராவிடம் என்பது வேற, திமுக என்பது வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்ல அந்த அரசியலுக்குள்ள நான் போகல. இல்ல நான் இப்ப இந்த மணிவண்ணனை பற்றி அதுதான் சொல்ல வரேன். அவர் வந்து மணிவண்ணன் அப்பா அவர் இறந்துட்டதுனால எல்லாத்துக்கும் அதை குறை கொள்றாருல. மணிவண்ணன் முழுமையான சீமான ஆதரவாளரா இருந்தாரா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா அவருக்கு இடையில் தெரிஞ்சிச்சு என்னை போன்ற மிக முக்கியமான நபர்களிடமெல்லாம் சீமானை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டார். இவரு சீமானுக்கு மட்டும் மணிவண்ணன் ஐயா பழக்கம் கிடையாது. அண்ணன் வந்து ஆர்கே செல்வன் இவருக்கு முன்ன அவருக்கு உதவியாளர், செல்வபாரதி, சுந்தர்சி எல்லாத்துக்கூடயும் இருக்கும்போது முழுமையா சீமான் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்ததே இல்லை. அவர் சாகர காலத்தில் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் புலிகொடியை போடுங்க அப்படின்னு சொன்னது இந்த புலிகொடியை நாம் தமிழர் கட்சியினுடைய புலிகொடி இல்லை, அவர் ஈழத்தினுடைய புலிகொடியை தான் போட சொன்னார். அவர் பாரதி ராஜா மாதிரியே மணிவண்ணன் ஐயாவும் அதை கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவங்க வந்து அவர் எம்எல் மூமெண்ட்ல இருந்து தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ பழக்கம் கிடையாது. அவர் வந்து மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரியத்தை உள்ளடக்கிய ஒரு இடதுசாரி தமிழ் தேசிய சிந்தனையாளர் தானே ஒழிய இவர் மாதிரி வரட்டு இதாக பிடிச்சிக்கிட்டு வரட்டு சித்தாந்தவாதி கிடையாது.
நீங்கள் வந்து வரட்டு பகுத்தறிவும் சரி, முரட்டு பக்தியும் சரி, ரெண்டுமே ஒரு மாறுதலுக்கு வராது. இப்போ மதம் குறித்தே ஒரு மாற்று கண்ணோட்டத்தை கொடுக்கணும்னு சொல்கிறார் ஃபெடரல் காஸ்ட்ரோ. மதம் மக்கள் அரசியலுங்கிற ஒரு புத்தகத்தை ஒரு ஃபாதரும் இளம் ஃபாதரும் இவருமே ஒரு பேட்டி இருக்குது. அப்போ ஒரு மதத்தை இறையியலை விரும்புகிறவன் அவனும் இந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், கரிசனம் கொள்றான், பரிவு கொள்றான். ஒரு கம்யூனிஸ்ட் இதை சொல்றான். ஏன் நம்ம வந்து இடைவெளிட்டு இருக்கணும், ஏன் கத்தோலியர்களை ஏன் கம்யூனிஸ்டாக மாற்ற முடியாது அப்படின்னு அவர் அனுபவத்தை வந்து சொல்றாரு. எந்த இடத்துல நம்ம நின்று மக்களுக்கு உதவி புரியணும் அப்படின்ட்டு. அப்போ மணிவண்ணன் ஐயா வந்து இவர் மணிவண்ணன் ஐயாலாம் இறந்த பிறகுதான் இவர் வந்து பெரியார் வந்து அப்போ கூட என்ன சொன்னார்னா, பெரியாரை நான் எதிர்க்கல ஏற்கல. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாலாம் என்ன பேசுனீங்க? இந்த 14 ஆண்டு காலம் இப்போ இல்லை, நீங்கள் கட்சி ஆரம்பித்து 5-6 ஆண்டு காலம் அதுக்கு முன்னே பேசுகிற பெரியாரெல்லாம் என்ன பேசுனீங்க? பெரியாரின் பேரன் மார்க்சின் மைந்தன் தம்பி பிரபாகரனின் தம்பின்னு பேசுவீங்க. நான் வந்து தீக்கா அப்படிங்க, நாம் பார்ப்போம் என்னடா தீக்கான்னு. நான் வந்து இனத்தால் திராவிடன் ரத்தத்தால் கம்யூனிஸ்ட்னு பேசுறீங்க. பெரியாரினுடைய வளைந்த கைத்தடி தான் என் அண்ணன் கையிலே துவக்காக இருக்கிறதுன்னு பேசியிருக்கிறீங்க. 2014 பேசுறீங்களே, என்னமா நீங்கள் போய் சொல்கிறீங்க? எங்கள் அண்ணன் பிரபாகரனை சந்தித்து வந்த பிறகுதான் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் சொல்லிட்டு அதுக்கு 4 வருஷம் கழிச்சு வந்து என்ன சொல்றாங்க? பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள், ஆகாணம் ஓட்டுகிறார்கள், அதற்கெல்லாம் காரணம் இந்த ஒற்றை தலைவர்கள் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார்னு சொல்றீங்க. ஏப்பா, பெரியாரை படித்து அண்ணாவை படித்த நாங்களே இப்படி போராட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மண்ணிலே வாழும் போது ஏப்பா நீங்கள் இவ்வளோ உணர்வுள்ளாத சொன்னீங்க? எங்கள் அண்ணனே தான் சொல்லியிருக்காரு, இது எதுவுமே நான் சொல்லலை. அப்படி இருந்த நபர் தன்னுடைய சுய லாபத்திற்காக சுய தேவைக்காக நீங்கள் ஒரு சங்கியாக மாறுகிற பொழுது தான் எங்களை போட ஆட்கள் வெளியே வரான். நான் மட்டும் வெளியே வரலையா, இப்போ பல பேர் வெளியே இருந்திருக்காங்க. ஐயா கவிஞர் தமிழேந்தின்னு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமைக்கு இந்த அரக்கோணத்தில் அவர் வெளியே பாவேந்தர்லாம் வந்து அவங்க உறவினர் திட்டுறாங்க, என்னென்ன ஐயா பெரியாரையே வந்து இது பண்ணிட்டு இருந்தார். நான் என்ன சொல்கிறேன், இந்த நீண்ட நெடு காலம் 94 ஆண்டுகள் ஐயா பெரியார் ஆண்டிருக்கார். ஐயா நல்லகண்ணு 100 ஆண்டுகள். ஏன்னா ஒரு 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 அரசியல் கட்சியில் இப்போ கலைஞர் கூட 95 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கார். அதில் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வரும்போது நீ குரானை துவக்கும் போதே ஐயா சொல்கிறாரு, யார் நபிகள் நாயகம் சொல்கிறாரு, நான் ஒரு சொல்லை பல இடங்களில் பயணித்துட்டு ஒரு இடத்தில் திருப்பி சொல்லியிருப்பேன். இல்லை, அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, நாங்கள் இது வந்து நாங்கள் பேசுனதை தொகுத்து அதான் சொல்றாரு. ஒரே நேரத்தில் எழுத கேட்டது கிடையாது, பல ஆண்டுகள் எழுதப்பட்டது. அப்ப நீ களத்தையும் காலத்தையும் வைத்துதான் ஒரு கருத்தை முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க இப்ப வந்து பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லும் போது இங்க இருந்த இந்த சென்னை ராஜஸ்தானியா இருக்கும்போது மாற்று மொழியாளர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? என்னையா இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு பொது தலைவரா இருக்குன்னு நினைச்சா தமிழ்நாடு தமிழருக்கே நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? சென்னை அப்ப இருந்துட்டு அவன் இறந்துடுறான். அப்ப என்ன நினைப்போட இருந்திருப்பான்? ஐயோ, இந்த பெரியார் வந்து மாற்று மொழியாளருக்கு எதிரி நினைச்சே இருந்திருப்பான். ஆமா, தெலுங்கர்கள் கன்னடர்கள். ஆமா, திராவிட நாடு திராவிடர் இருக்கேன்னு அப்ப வரும்போது தமிழ் தேசியர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன இவர் எல்லாத்தையும் உள்ளடக்கிய திராவிட நாடு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வயதானவர் இருந்தான்னா அவன் கருத்துல பெரியார் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஆள் நினைச்சிருப்பான். அப்போ ஒருத்தரோட ஒரு முழு இதையும் பார்க்கும் போது அந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சியை அந்த இதை பார்க்கும் போது தான் நீ புரியும். ஒரு இதை மட்டும் உருவக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, பெரியாரோட முரண்படுகிற போது முரண்படுங்க. நாம் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த மக்களுடைய இன விடுதலைக்கு மொழி விடுதலைக்கு போராடுகிற போது உலகத்தில் உள்ள போராட்ட வீரர்களுடைய கருத்தில் இருந்த சிறந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு நம்மளுடைய விடுதலைக்கு போராடினுடைய நம்ம எதுக்கு இதே அண்ணன் சீமான் சேகோரா பண்ணின போட்டு சுத்தினார? ஏன் சுத்தினாரு? அவர் பிறந்தது அர்ஜென்டினா, போராடினது கியூபா, செத்தது பொலிவியா. அப்போ அவன் ஒரு உலகத்துக்கான மனிதனா இருக்கானா இல்லையா? ஹிட்லரை நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஆனா அவனுடைய நிலைமை எங்க போய் என்ன தூய்மைவாதம் பேசி எங்க போய் முடிச்சு சொந்த மக்களாலே அடிபட்டுதல சாகுறாரு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அவன் எப்படி அதை கட்டமைச்சான்? இப்ப நம்ம RSS இருந்தே நிறைய நம்ம எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். நான் காரணம் என்னன்னா, இவர்களை போல் அவன் வந்து இப்ப நம்ம ஐயா இவர் இருக்காரு, வீரமணி அவர்கள் இருக்காரு. எங்க நம்ம எல்லாம் விமர்சனத்துக்கு அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்துல எதுவுமே இல்லை. அது சரின்னா திருத்திக்கணும், தவறுன்னா திருத்திக்கணும், சரின்னா ஏத்துக்கணும். இப்போ வந்து அதுல கூட 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றான், புதுப்பிக்கிறான். ஆள் யாருன்னு போறான். 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மோடியே காட்ட புதுப்பிக்கிறான். அப்ப எவன் இயக்கத்தில் இதா இருக்குன்னு தெரியும். தொடர்ந்து 2 முறை இருக்கக்கூடாது, ரொம்ப 3ல் 2 பங்கு வரும்போது தான் மாத்துறான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில 2 முறைக்கு ஒரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவனுக்கு மாநாடு வரும், பொறுப்பாக மாத்துறான். இப்போ புது புது ரத்தங்கள் பாய்கிற போது அந்த இயக்கம் வந்து உயிர்ப்போட இருக்கும். முழு நேர ஊழியர்களை தயார்படுத்தி எந்த சுயநலம் இல்லாத வேலை வைக்கிறான். அவன் கொள்கை தவறான கொள்கையா இருக்குது என் பார்வையில. ஆனா இன்னைக்கு பாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆரம்பிச்சு 100 ஆண்டுகள் ஆகுது.
நீதி கட்சி ஆரம்பிச்சு 100 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இந்துத்துவ அமைப்பு ஆரம்பிச்சு 100 ஆண்டு நெருங்கிட்டு இருக்குது. திராவிட இயக்க நூற்றாண்டு இதை இப்பதான் கொண்டாங்க. அவன் இப்ப என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பார்க்கிற போது விளிம்பு நிலையில் இருந்த பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார் அமைப்புகள் இன்னைக்கு மைய நிலைக்கு வந்துட்டான். வந்து இந்த இடதுசாரிகளை, முற்போக்குவாதிகளை வீழ்த்திக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம நட்பு முரண்களோடு இணங்கி வேலை செய்யணும் ஒழிய நீ வந்து எதிரியா போய் நிறுத்தக்கூடாது. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, பிஜேபியிலிருந்தும் பல கட்சிகள் உடையுது. வலதுசாரிகள் உடைத்தால் கூட அவன் நட்பு முரணா இருக்கான். அதனாலதான் அவன் என்ன பண்றான், RSS, பிஜேபி, சங் பரிவார், அனுமான் சேனா, அந்த சேனா, ABVP, பஜ்ரங் தள், ராமர் சேனா. ஆனா இவர் திராவிடத்தை தானே முதன்மைப்படுத்துறாரு, பாஜக இருக்கு. அதுதான் அவர்களுடைய நாக்பூரினுடைய ஐடியாவை இவர் செயல்படுத்துறாரு. அது நிறுத்தி எங்க கொண்டு வராரு, திராவிடத்தை கூட நீங்க சரியான கருத்தியல் ரீதியாக இப்ப அது தேவையில்லை. இப்ப காரணம் என்னன்னா தமிழ் தேசிய எழுச்சி முகிழ்ந்து வருகிற போது அன்னைக்கு திராவிடம் தேவைப்பட்டது 4 இதா இருந்தது, இன்னைக்கு அது தேவையில்லைன்னு நீங்கள் மக்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை விதைத்து திராவிடம் செய்த நல்ல இவர் பேசுறது தமிழ் தேசியமா சாதி தேசியமா அதான் சொல்ல வரேன். இவர் வந்து இப்ப பெரியார் பேசுனது தமிழ் தேசியம், பெரியாரே தமிழ் தேசியம் தான் பேசினாரு. ஆனா இவர் முழுக்க முழுக்க ஒரு சாதியான அணிந்திருக்கக்கூடிய அரசியல் தானே முன்னெடுக்கிறாரு. அதை தான் சொல்ல வரேன். அப்ப நீங்க அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களை சொல்லி விதைத்து தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும் இல்லையா. நீங்க தமிழ் தேசியம் பேசி சங்கிகளிடம் எங்களை அடமான வைக்கிறது, அதனாலதான் நம்ம எதிர்த்து வெளியே வரோம். இல்ல இப்ப இந்த தொடக்கத்திலேயே அந்த கேள்வி ஒண்ணு, பாரதி ராஜாவை இன்னைக்கு கூட பண்ண, பாரதி ராஜா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. பாரதி ராஜாவுக்கு தெரியும் விஜயலட்சுமி உன்ட்ட வப்பாட்டியா இருக்க விரும்புறாளா, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் பயன்படுத்த